Exercise 8.7 question number 6. If wங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, x, y, z அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து லாகரிதமிக் ஃபங்க்ஷனு. நெக்ஸ்ட் ஃபைண்ட் x dou w by dou x, dou w by dou y, dou w by dou z, இதனுடைய ஆன்சரை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், பார்ஷியலாக ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இசட்டை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் சொல்லணும். ஓகே, நார்மலாக அதை நம்ம ஆடும் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுதானே ஃபைண்ட் பண்ணணும். இந்த ஃபைண்ட் பண்ணுற கண்டிஷனு நம்மளுக்கு ஓரளவு எது கூட மேட்ச் ஆகும் அப்படின்னா, அந்த யூலஸ் தியரம் அப்படின்னு ஒரு தியரம் இருக்கும், அது கூட நம்மளுக்கு மேட்ச் ஆகும். இப்போ பாருங்க, இதுவும் பார்ஷியல் டெரிவேட்டிவோட காம்பினேஷன் தான் வரும். அப்போ நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஆன்சரை நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக மாறிடும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யூலஸ் தியரத்தை இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. யூலஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து ஹோமோஜினியஸாக இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவோம், ஹோமோஜினியஸாக இல்லையான்னு செக் பண்ணிடுவோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து லாகரிதமிக் ஃபங்க்ஷன். இப்போ ஹோமோஜினியஸாக இல்லையான்னு செக் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த வேரியபிள் கூட லேம்டாவாக மல்டிபிள் பண்ணுவோம். எல்லா வேரியபிள் கூடவும் லேம்டாவாக மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வெளியில் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது அந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் அப்படியே கிடைக்கணும். இங்கே நம்மளுக்கு லேம்டா இந்த இடத்துல ஸ்டக் ஆயிரும், உள்ள மல்டிபிள் பண்ணுவோம், வெளில எடுக்கும்போது இங்கே ஸ்டக் ஆயிரும். அப்போ இந்த லாகரிதமிக் இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த லேம்டாவை வெளில எடுக்க முடியாது. அப்போ நம்மளுக்கு ஆப்வியஸாகவே இது என்னென்னு சொல்லிடலாம்னா நாட் ஹோமோஜினியஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ ஃபங்க்ஷன் டு செக் ஹோமோஜினியஸ். அப்போ ஒரு லேம்டாங்கிற கேரக்டர் எங்கேருந்து எடுக்கணும்னா ரியல் நம்பர்லேருந்து எடுக்கணும். அதைத்தான் உள்ளே போய் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு ஆப்வியஸாகவே இது லாகரிதமிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது ஹோமோஜினியஸாக இருக்காது. அதில் ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்து எழுதிக்கலாம். W ஆஃப் x, y, z is not homogeneous. அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனால் நம்ம யூலஸ் தியரத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது கம்பல்சரியாக ஹோமோஜினியஸாக இருந்தால் தான் நம்ம யூலஸை யூஸ் பண்ண முடியும். அப்போ அந்த ஃபங்க்ஷனில் லைட்டாக நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். இந்த லாகரிதமிக்கை கேன்சல் பண்ணிட்டோம்னா போதும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அப்போ லாகரிதமிக்கை கேன்சல் பண்ணணும்னா அதனுடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அதை எக்ஸ்போனன்ஷியலாக மாற்றணும். அப்போ டேக்கிங் எக்ஸ்போனன்ஷியல் ஆன் போத் சைடு போட்டோம்னா லாகரிதமிக் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அப்போ லெஃப்ட் சைடு எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனில் எழுதுனீங்கன்னா e⁻w, அந்த டபிள்யூக்குள்ளே xyz எல்லாமே இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ்போனன்ஷியல் எடுத்திங்கன்னா லாகரிதமிக் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அப்போ சிம்பிளாக அந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் கிடைக்கும், ப்ராக்கெட்டில் உள்ள ஃபங்க்ஷன் மட்டும் தான் கிடைக்கும். அப்போ 5x³ y⁴ ப்ளஸ் 7y² x z⁴ மைனஸ் 75 y³ z⁴ டினாமினேட்டர் x² ப்ளஸ் y². வேணா இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவோம், ஹோமோஜினியஸாக இல்லையான்னு செக் பண்ணுவோம். அகைன் செக் பண்ணணும், டு செக் ஹோமோஜினியஸ். அப்போ ஹோமோஜினியஸா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா லேம்டாவால் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 5x³ இருக்கு, அப்போ λ³ அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இங்கே y⁴, அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்னா λ⁴ y⁴. அதே மாதிரி 7 கான்ஸ்டன்ட் தான், அதை டச் பண்ணக்கூடாது. y², அப்போ λ² y². x λx z⁴ λ⁴ z⁴ மைனஸ் 75 y³ அப்போ λ³ y³ z⁴ λ⁴ z⁴. எங்கெல்லாம் வேரியபிள் இருக்கோ அங்கெல்லாம் அந்த லேம்டாவை அப்படியே ப்ராடக்ட் பண்ண வேண்டியதான். டினாமினேட்டரில் x², அப்போ λ² x², y² λ² y². லேம்டாவை எல்லாம் என்ன பண்ணியாச்சு, ப்ராடக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த லேம்டாவை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், வெளியில் எடுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே λ³ இருக்குது, இங்கே λ⁴ இருக்குது. அப்போ பவரை ஆட் பண்ணோம்னா λ⁴ மாறிடும். ரைட், அப்போ λ⁴ வெளியில் எடுக்கிறோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 5x³ y⁴ ப்ளஸ் இங்கேயும் லேம்டா பாருங்கள், λ² லேம்டா இங்கே மேலே 1, இங்கே λ⁴. அப்போ 4 2 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 7. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா லேம்டாவும் என்ன பண்ணிடும், வெளில வந்துடும். அப்போ நெக்ஸ்ட் பேலன்ஸ் 7 y² x z⁴ மைனஸ் 75. இங்கேயும் பாருங்கள், λ³ λ⁴ பவர் ஆட் பண்ணிங்கன்னா 7 வெளில வந்துடும்.
அப்போ ஆன்சர் ஒய் கியூபு இசட் பவர் 4 NF. டினாமினேட்டரில் லேம்டா ஸ்கொயர். அப்போ லேம்டா ஸ்கொயர்டை மட்டும் என்ன பண்ணுங்கள், காமனாக வெளில எடுங்க. அப்போ ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ லேம்டா ஸ்கொயரையும் 7ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 5 கிடைக்கும். அப்போ ஆன்சர் லேம்டா பவர் 5. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் அப்படியே கிடச்சிருச்சு பாருங்கள். இதான் நம்ம எடுத்துக்கூடிய ஒரிஜினல் ஃபங்க்ஷனு. அப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், இ பவர் டபிள்யூ அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ லேம்டாவை உள்ளே சப்ஸ்டிட் பண்ணிட்டு வெளில எடுக்கும்போது நம்மளுக்கு மறுபடியும் எதுவே கிடச்சிருச்சு, அந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்படி கிடச்சா அது ஹோமோஜினியஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இ பவர் டபிள்யூ இஸ் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஹோமோஜினியஸ்ன்னு செக் பண்ணியாச்சு. அப்போ அட் த சேம் டைம் நம்ம டிகிரியும் சொல்லியாகணும். டிகிரிங்கிறது யார் அப்படின்னா அந்த லேம்டாவோட பவர் தான் டிகிரி. அப்போ டிகிரி இஸ் 5. ஓகே, அப்போ ஹோமோஜினியஸ் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் அதனுடைய டிகிரியவும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஒரிஜினல் ஆன்சரை ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு யூலஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த யூலஸில் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனையும் டிகிரியவும் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன். அப்போ நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், ஃபங்க்ஷனை இ பவர் டபிள்யூன்னு வச்சுருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்னங்கிறது டிகிரி. அந்த ஹோமோஜினியஸில் டிகிரி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த டிகிரி 5ஐ சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா அந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு வாங்க, இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அப்படியே சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுங்கள். இங்கே எக்ஸு, அப்போ எக்ஸு டோ எஃப் பை டோ எக்ஸு, அப்போ டோ பை டோ எக்ஸு எஃப்க்கு பதிலாக இ பவர் டபிள்யூ. இதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அண்ட் இசட். அப்போ ஒய் டோ பை டோ ஒய் இ பவர் டபிள்யூ ப்ளஸ்ஸு இசட் இன்ட்டு டோ பை டோ இசட் இ பவர் டபிள்யூ. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு எஃப். என்னங்கிறது யார், டிகிரி 5. அப்போ 5 இன்ட்டு இ பவர் டபிள்யூ. இனி நம்மளுக்கு அந்த ஆன்சர், இந்த ஆன்சர் அப்படியே கிடைக்கல அப்படின்னா லெஃப்ட் சைடு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ எக்ஸு இன்ட்டு இ பவர் டபிள்யூவை இப்போ நம்ம எக்ஸை வச்சு என்ன பண்ண போகிறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சேம், அதில் எந்த சேஞ்சும் ஆகாது. அப்போ இ பவர் டபிள்யூ. ஆனால் இங்கே வேரியபிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், இது டபிள்யூ, இது எக்ஸு. அப்போனா மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட்டு ஒய் இன்ட்டு எக்ஸ்போனன்ஷியலை ஒய்யை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இ பவர் டபிள்யூ, மறுபடியும் ஒய்யை டபிள்யூவை ஒய்யை வச்சு பண்ணும்போது டோ டபிள்யூ பை டோ ஒய் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இசட் இன்ட்டு அகெயின் இசட்டை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், எக்ஸ்போனன்ஷியல் சேம் ஃபார்மெட்டு. டபிள்யூ இசட் டிஃப்ரெண்ட் வேரியபிளாக இருக்குது. அப்போ டோ டபிள்யூ பை டோ இசட். லெஃப்ட் சைடு முடிஞ்சு, ரைட் சைடு 5 இ பவர் டபிள்யூ அப்படின்றது. இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள், இ பவர் டபிள்யூ, இ பவர் டபிள்யூ, இ பவர் டபிள்யூ காமனாக இருக்குது. அப்போ அப்படியே என்ன பண்ணிடலாம், காமனாக வெளில எடுத்துடலாம். அப்போ இ பவர் டபிள்யூ நீங்கள் காமனாக வெளில எடுத்துட்டோம்னா எக்ஸு டோ டபிள்யூ பை டோ எக்ஸு ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு இ பவர் டபிள்யூ அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த இ பவர் டபிள்யூ என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் இருக்க ஆன்சர் எக்ஸு டோ டபிள்யூ பை டோ எக்ஸு ஒய் இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ இசட் ஈக்குவல் டு 5. இப்போ பாருங்கள், இங்கே நம்மளுக்கு தேவையான அந்த கண்டிஷன் அப்படியே கிடச்சிருச்சு. அப்படின்னா இதனுடைய ஆன்சர் என்னென்னு அர்த்தம் 5.